வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்க 2 முக்கியமான விஷயங்கள் பத்தி கதைக்க போறோம். இலங்கையில யாருமே எதிர்பாராத 2 முக்கியமான விடயங்கள் நடைபெற்றிருக்குது. என்னென்ன விஷயம்னு சொன்னா, முதலாவது விடயம் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்துல இன்றைய தினம் காலை சரணடைஞ்சிருக்கிறார். அது ஒரு விடயம். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் ஊடக தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 முக்கியமான விடயங்கள் தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ நாங்க கதைக்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், முதலாவது விஷயம், இலங்கையில மட்டுமில்ல, இலங்கையை தாண்டி வெளிநாட்டுல கூட தேடப்பட்டு வந்த ஒரு நபர் தான் இந்த தேசபந்து தென்னகோன், முன்னாள் போலீஸ் மா அதிபர். இவர் இன்றைய தினம் காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்கிறார். இவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெளிகம பெலேன பகுதியில வச்சு ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு வெளியால் நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோட இவருக்கு தொடர்புடைய சொல்லி இவர் உட்பட கொழும்பு குற்றப்பிரிவின் 8 அதிகாரிகள், அது முன்னாள் 8 அதிகாரிகளுக்கு மாத்திரை நீதிமன்றம் கைது செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதாவது தேசபந்து தென்னகோன் உட்பட 8 குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு, அதாவது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு மாத்திரை நீதிமன்றம் இந்த கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக தான் தேசபந்து தென்னகோன் அவர்கள் தேடப்பட்டு வந்தார். தற்பொழுது அவர் நீதிமன்றத்துல போய் சரணடைஞ்சிருக்கிறார். இது ஒரு விடயம். அடுத்த முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள், நாங்க இதுக்கு முதல்ல போட்ட வீடியோ கூட சொல்லியிருந்தோம், எல்லை மீறிய வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஒரு வீடியோ நேற்றைய தினம் போட்டிருந்தோம். இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி, சமூக வலைத்தளங்களையும் சரி, சில வார்த்தை பிரிவுகள் மோசமாக இருக்கிற சொல்லி நிறையவே குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. பல தனிநபர்களிடமிருந்தும் பல அமைப்புகளிடமிருந்தும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாக சபாநாயகர் தெரிவிச்சிருக்குது. அதாவது பாராளுமன்றத்துக்குள்ள நாம பார்த்தோம்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கதைக்கிற விடயங்கள் அனைத்துமே பதிவு செய்யப்படும். அதே நேரத்துல அவை ஒளிபரப்பும் செய்யப்படும், நேரடியாக ஒளிபரப்பும் செய்யப்படும். ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த காலப்பகுதிக்குள்ள அவர் பாராளுமன்றத்துக்குள்ள கதைக்கிற விடயங்கள் எதுவுமே பதிவு செய்யப்படாது. அதாவது ஹன்சாரில் இருந்து நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹன்சார் சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னா, பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கதைக்கிற விடயங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கதைக்கிற விடயங்கள் அனைத்துமே ரெக்கார்ட் பண்ணப்படும், பதிவு செய்யப்படும். ஆனா இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த காலப்பகுதிக்குள்ள கதைக்கப்பட விடயங்கள் எதுவுமே பதிவு செய்யப்படாது. ரைட். அடுத்த என்ன விஷயம் சொன்னா, பல்வேறுபட்ட தனி நபர்கள் மற்றும் சமூகங்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக நிறைய தனிநபர்களிடமிருந்தும் நிறைய அமைப்புகளிடமிருந்தும் ஏராளமான புகார்கள் யாருக்கு கிடைச்சிருக்கு, சபாநாயகருக்கு கிடைச்சதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் இது இப்ப நாம பார்த்தோம்னு சொன்னா, ரீசெண்டா நிறைய சமூக வலைத்தளங்கள்ல நிறைய வெறுப்பு பேச்சுகள், இந்த வெறுப்பு பேச்சு சொல்லுகின்ற விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு அடையாளத்தினை எந்த ஒரு சமூகம் சார்ந்தோ அல்லது ஒரு மதம் சார்ந்தோ ஒரு மொழி சார்ந்தோ ஒரு இனம் சார்ந்தோ அல்லது பாலின அடிப்படையிலோ இப்படி ஒரு அடையாளம் சார்ந்த ஒரு விடயத்தினை தரம் குறைச்சு காட்டுறது, தரம் குறைச்சு கதைக்கிறது, ஒரு இனத்தையோ அல்லது ஒரு மொழியையோ அல்லது ஒரு சமூகத்தையோ அல்லது ஒரு பாலின அடிப்படையில் இருக்கிற நபர்களையோ தரம் குறைச்சு காட்டுற மாதிரியான பேச்சுக்களை தான் வெறுப்பு பேச்சுன்னு சொல்றது. ரீசெண்டா பார்த்தோம்னு சொன்னா, இந்த சமூக வலைத்தளங்களை அதிகமான வெறுப்பு பேச்சுகள் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நாங்க சொல்லியிருந்தோம், இந்த முஸ்லிம் சமூகம் சம்பந்தமாக சில கருத்துக்களை அவர் பதிவு செஞ்சிருந்தேன்னு சொல்லி, அது தொடர்பாக என்பிபி தமிழ் மொழி ஊடக இணைப்பாளர் ஒரு புகாரினையும் போலீஸ் அதிபர்கிட்ட கையளிக்க போவதாக சொல்லியிருந்தேன். அடுத்ததாக சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் அவதூறான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்குமாறு அவரிடம் சொல்லப்பட்டிருப்பதாக, பல தடவைகள் சொல்லப்பட்டிருப்பதாக. ஆனா அவர் அந்த கருத்துக்களை, இவர் சொன்ன அந்த கருத்துக்களை அவர் புறக்கணிச்சிருக்கிறதால இந்த நடவடிக்கை தாங்கள் எடுக்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறதாக சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இனிமேல் பார்த்தோம் சொன்னா, மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும்
பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கதைக்கப்படுகின்ற விடயங்கள் எதுவுமே வந்து ஹன்சாரில் இருந்து சேர்க்கப்படாது, அதாவது ஹன்சாரில் இருந்து நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த விடயங்களும் பாராளுமன்றத்துக்குள்ள அவர் கதைக்கப்படும் எந்த விடயங்களும் இந்த காலப்பகுதிக்குள்ள பதிவு செய்யப்படாது. ரைட். இந்த வெறுப்பு பேச்சு விஷயத்துக்கு போயிடுவோம். வெறுப்பு பேச்சுன்றது நான் சொன்ன மாதிரி தான் ஒரு அடையாளம் சார்ந்த, அதாவது ஒரு மொழி, இன, மதமோ அல்லது பாலின அடிப்படையில் இருக்கிற குழுக்களையோ அல்லது சமூகத்தையோ தரம் குறைச்சு பேசுற விடயங்கள் தான் இந்த வெறுப்பு பேச்சு. அதாவது நான் வந்து இப்ப என்னுடைய சமூக வலைதளத்திலயோ இந்த யூடியூப் சேனல்லையோ ஒரு இன்னொரு சிறுபான்மையினர் தொடர்பாகவோ அல்லது இன்னொரு பாலின அடிப்படையில் இருக்கிறவர் தொடர்பாகவோ அல்லது இன்னொரு மொழி பேசுபவர் தொடர்பாகவோ நான் தரம் குறைச்சு அவர்களை இழிவுபடுத்தியோ கேவலப்படுத்தி நான் கதைப்பதுதான் இந்த வெறுப்பு பேச்சு. ரீசெண்டா பார்த்தோம்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள்ல அதிகமான வெறுப்பு பேச்சுகள் வந்து நாங்க பார்க்கக்கூடிய இருந்தது. பெரும்பாலும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் கூட, அரசியல்வாதிகள் கூட அந்த வெறுப்பு பேச்சுகள் வந்து கதைத்திருந்தார்கள். அந்த வெறுப்பு பேச்சால என்ன வரப்போன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த வெறுப்பு பேச்சுகளால வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளே வெடிக்கிறது சந்தர்ப்பம் இருக்குது. பெரிய இனங்களுக்கு இடையிலான நிறைய முரண்பாடுகள், இனங்களுக்கு இடையிலான நிறைய பிளவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப நாங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடியாது, இந்த வெறுப்பு பேச்சுகளை முற்றாகவே நாங்க தவிர்த்து கொண்டு போக வேண்டிய ஒரு காலகட்டத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதிகமான வெறுப்பு பேச்சுக்களால பாதிக்கப்பட்ட இனம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு எங்களுடைய இனம் தான், எங்களுடைய தமிழ் இனம் தான். நாங்க இப்ப எங்களுடைய வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா சரியும் அதிகமான வெறுப்பு பேச்சுகளே கேட்ட இனம் நாங்க தான். எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எத்தனையோ இளைஞர்கள் வந்து அதிகமாக நீ தமிழ் இளைஞனா, அப்ப நீ இது அது சொல்லி அதிகமான வெறுப்பு பேச்சு. நான் இந்த யூடியூப் சேனல் வந்து சில வார்த்தைகள் சில சொற்கள் வந்து நான் சொல்ல முடியாது இலங்கையின் சட்டத்துக்கு உட்பட்டதால. அதனால அந்த விடயங்கள் அந்த வார்த்தைகளை வந்து நான் பாவிக்காம சொல்லிக் கொள்றேன். அதிகமான வெறுப்பு பேச்சுகளை எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய யுவதிகள், எங்களுடைய மக்கள் வந்து சந்திச்சிருக்கிறார்கள் வரலாற்றுல. அப்ப நாங்களே அதிகமான வெறுப்பு பேச்சுகளை சந்திச்சிருக்கிறோம். அப்ப நாங்க இன்னொரு சமூகம் சார்ந்தோ, இன்னொரு சிறுபான்மையினம் சார்ந்தோ, இன்னொரு மொழி சார்ந்தோ வந்து வெறுப்பு பேச்சுகள் வந்து நாங்க கதைக்க இயலாது, கதைக்கவும் கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதையும் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களை ஏதாவது தகவல் இருக்கும்னு சொன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் தெரிந்து கொள்வது தயாரா இருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.